இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. தினம் ஒரு யோகாவில் நீங்கள் தினமும் பார்த்து கொண்டிருப்பது மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகாவை பார்த்து மகிழுங்கள். நல்ல ஒரு விஷயங்கள், நன்மை பயக்கும் விஷயங்கள், உடலுக்கு ஆரோக்கியமான விஷயங்கள், உறுதிப்படுத்தும் விஷயங்கள், மன உளைச்சலிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் தரக்கூடிய ஒரே ஒரு நிறுவனமான மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகாவை பார்த்து பலன் பெற வேண்டுமானால் நீங்கள் மகதி ஸ்ரீ தினம் ஒரு யோகான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ தினமும் காலை 5:30 மணி அளவில் உங்களுக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் எத்தனை ஆசனங்கள் செய்திருக்கிறோம், எத்தனை விதமான பலன்களை நம்ம பெற்று கொண்டிருக்கிறோம், செய்தவர்கள் கமெண்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்பொழுது தான் உங்களுக்கு இன்னும் டெவலப் ஆகி நல்லா பெரிய லெவலில் போயிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு விஷயமும் ஆசனம்னா ஆசனம் மட்டும் சொல்லி கொடுக்கல, இயற்கை உணவை பற்றி சொல்கிறோம், பழங்களை பற்றி சொல்கிறோம், இப்படி நல்ல ஒரு விஷயத்த சொல்கிறோம். இன்றைக்கி தகுதியாக எப்படி உடலை வச்சுக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தேவையானது. இன்றைக்கி வந்து ஆஸ்பத்திரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஆஸ்பத்திரி இருக்குது, அதிகமான மக்களும் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவுபட செய்கிறதே கிடையாது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இயற்கையான உணவு உண்ணணும், அசைவ உணர்வை தவிர்க்கணும், காய்கறி பழங்கள் அதிகமாக சாப்பிடணும். இது தானே நம்ம டெய்லி சொல்லிகிட்டு இருக்கோம். இதை நீங்கள் முறையாக பயன்படுத்தி தினமும் அந்த பழக்க வழக்கத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக போகிறீங்க, சரிங்களா? அதனால் அதுக்காக கொஞ்சம் நேரம், ஒரு 20 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் இதுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்குங்க. இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு பலவிதமான வழிகளில் ஓடிக்கிட்டே இருக்கோம். அதுலேயும் இது ஒரு வழின்னு நினச்சிங்க. அது பணம் சம்பாதிக்கிற வழி, இது உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வழி. சுறுசுறுப்பாகிடுவீங்க. உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களை விட இன்னும் அதிகமாக சுறுசுறுப்பாக இருக்கணும்னு தான் அவங்களும் பார்த்துட்டு, இப்போ நம்ம பிள்ளை இப்படி இருந்தானே இப்போ நல்லா சுறுசுறுப்பாகிட்டானே அப்படின்னா என்ன பண்ணுறான், அவன் மகதிஷ்டி தினம் ஒரு யோகாவை பார்த்து அவன் வந்து யோகா பண்ணுறதுனால நல்லா ஒரு பலன் அடைஞ்சிட்டான் அப்படின்னு நம்ம அந்த வார்த்தைகளை வந்து நமக்கு தெரியக்குள்ளே நமக்கு வந்து அது இனிமையாக இருக்கும். வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள்? அந்த ஒரு விஷயந்தான் நமக்கு வேணும். இன்றைக்கி வந்து செய்யக்கூடிய ஆசனம் வந்து பேர் பார்த்திங்கன்னா ஏக கூர்ம ஆசனம்னு பேருங்க. இந்த ஆசனம் வந்து செய்வதற்கு எளிமை இல்லை, அதே சமயம் நல்ல ஒரு நற்பலன்களையும் கொடுக்கும். நம்ம ஆரோக்கியமாக அதாவது இருக்கணும்னு மனம் வந்து இதில் என்னன்னு கேளுங்களேன், மனம் வந்து ஒருநிலைப்படுத்தினீங்கன்னா இந்த ஆசனம் வந்து ஈஸியாக அமைஞ்சிரும். அதுதான், மனதை ஒருநிலைப்படுத்தாமல் வேறு சிந்தனைகளில் செதற விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆசனம் செய்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். நமக்கே அப்படி தான் ஒரு நல்லா வரும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இந்த ஆசனம் வந்து நம்ம புக்கிலேருந்து நம்ம வந்து செஞ்சு டெய்லி பார்க்குறோம். அந்த இதுலேருந்து நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இயற்கை உணவை பற்றி நம்ம அன்றைக்கி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? ஒரு 50, ஒரு நாளைக்கு 10 வீதம், ஒரு 5 நாளைக்கு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி ஒரு 10 விஷயங்கள் சொல்லுவோம். இயற்கை உணவுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை உணவுனா நம்ம சாதாரண சாப்பிட்ற இப்போ சாப்பாடு அது வந்து இயற்கை உணவு கிடையாது. இப்போ வந்து உரம் போட்ட உணவு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுக்கு இல்லாமல் உங்களுக்கு வந்து அதுக்கான அரிசிகள்லாம் வந்துச்சு. இயற்கை உணவுனா அரிசி மட்டும் இயற்கை உணவு கிடையாது. உடலை ஆரோக்கியமாக, அதாவது உடல் அதிகமான எடை உள்ளவங்க என்ன செய்யணும்னா, நீங்கள் இப்போ எவ்வளோ சாப்பிட்டுட்ருக்கீங்களோ அதை வந்து பாதியாக குறைங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது அது கேட்குற மாரி இருக்கும். நான் அந்த மாரி குறைச்சிட்டிங்கன்னா உனக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடுமா, நடக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. மனது தான் காரணம். மனதை ஒருநிலைப்படுத்தி, இப்போ சித்தர்கள், முனிவர்கள்லாம், தேவர்கள் உங்களுக்கு வந்து உண்ணா நோன்பு, அதாவது உண்ணாமல் தானே உங்களுக்கு வந்து அவங்க வந்து கடவுளை வந்து வேண்டினாங்க. அப்படி இருக்கக்கூடியல அவங்க வந்து எத்தனை நாள் சாப்பிட்டாங்க, எத்தனை நாள் சாப்பிட்லங்கன்னு அவங்களுக்கே தெரியாது உணர்வுபூர்வமாக. ஏன்னா அந்த அளவுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தி அவங்க வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களோட வழியில் நம்ம தான் இப்போ வந்து இந்த நிலைக்கு நம்ம மாறி போயிட்டோம். நம்மளோட பழக்க வழக்கங்கள் நல்லா தான் இருந்தது. அதுவும் தமிழரோட பழக்க வழக்கங்கள் ரொம்ப நாகரிகமாக இருக்கும். உடை உடுத்துறதுலேயும் சரி தான், உணவு பழக்கத்துலேயும் சரி தான், வேலை செய்கிறதுலேயும் சரி தான், எல்லாமே சம அளவாக வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாகரிகம் வந்து அவனை வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டான். நமக்கு வந்து இந்தமாரி இருந்தான்னா இவனை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து தீய பழக்கங்கள்லாம் நிறைய கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த வழியில் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். அதுலேருந்து நம்ம விடுபடக்கூடியதுக்கு என்ன ஒரு விஷயம், ஒரே விஷயம்னு பார்த்திங்கன்னா யோகா தான். யோகாங்கிறது உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், மனதையும் உங்களுக்கு வந்து தியான நிலைக்கு கொண்டுட்டு போவோம். மனம் அமைதி பெறும். இப்போ நமக்கு வந்து தேவையே அமைதி தானே. அப்படிங்குள்ள இந்த இயற்கை உணவை வந்து என்னென்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தினமும் சொல்லிகிட்டு தான் இருக்கோம்.
இப்போ இது என்ன சாப்பிட்டோம்னா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும். இப்போ ஒரு பாம்பு கடித்தா கூட விஷம் வந்து உடனே ஏறாது. அதுதான் ஒரு இயற்கை உணவில் உங்களுக்கு பதட்டமாவீங்க. ஒரு பாம்பு கடிக்குதா, பதட்டமானீங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து வேகமாக போய் சீக்கிரமாக உங்களுக்கு தலைக்கு போகும். அதுதான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் யோகாவில். பதட்டப்படக்கூடாது, இந்த வாயெல்லாம் வந்து கட்டி வைக்கக்கூடாது, இந்த அருவாளால் கீறக்கூடாது. நம்ம நாகரிகமான உலகம், சீக்கிரமாக உனக்கு அரசு மருத்துவமனை பக்கத்துலேயே இருக்குது, டக்குன்னு நம்ம போகலாம். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து பதட்டப்பட்டு ஓடக்கூடாது. நடந்து போய் ஒரு விஷயம் 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த இதுக்கு போய் நீங்கள் என்ன பாம்பு கடிச்சதுன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியெல்லாம் இருக்குது, உடனே வந்து இது பண்ணலாம். அதே போல் நாய்க்கடி கடிச்சதுனாலும் உங்களுக்கு வந்து இந்த மருந்து வந்து உங்களுக்கு வந்து இயற்கை உணவு மூலயமா நமக்கு வந்து விஷம் அதிகத்தன்மையாக இருக்காது. இப்போ அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தொப்புளை சுற்றி ஊசி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ கிடையாது. அதுக்குன்னு ஊசி வந்துடுச்சு. இந்த கக்குவான்னு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த இயற்கை உணவை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும். அதே போல் தொந்தி அதிகமாக இருக்கும், தேவையில்லாத உணவுகள்லாம் நம்ம சாப்பிடுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொந்தி விழுந்துடும். தொந்தி விழக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோய்கள் தான் பெருகுமே தவிர இயற்கையாக உங்களுக்கு உடல் வச்சுக்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணணுன்னா சாப்பாட்டை தான் நீங்கள் வந்து நம்ம சொல்கிறாப்புல சாப்பாட்டை வந்து குறைச்சிக்கிங்க, நடைப்பயிற்சி அதிகமாக பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தொந்திகள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பாயிடும். அதே போல் இந்த ஒற்றை தலைவலின்னு வரும், இது வந்தவங்களுக்கு தெரியாது, அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். அந்த ஒற்றை தலைவலி வந்ததுன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அப்படிங்கக்குள்ள அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இயற்கை உணவு வந்து அதை வந்து அந்த வலியை வராமல் தடுக்கக்கூடியாகும். அதேபோல் இந்த பேனு, ஈறு, பொடுகு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து வராமல் தடுக்கக்கூடியது. இயற்கை உணவில் வந்து சாப்பிட்டிங்கன்னா தடுக்கக்கூடியது. அதே போல் கண் பார்வை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்றாக செயல்படும். இதெல்லாம் இயற்கை உணவு சாப்பிட்டா தான் இது வந்து நடைமுறை சாத்தியம். இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ணும். அந்தமாரி வாயில் வந்து புண்ணுலாம் வரும். இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும், வாய் புண்ணு, நாக்கில் வந்து கொப்பளம் போட்டிருக்கும். இதெல்லாம் வந்து அந்தமாரி விஷயத்துக்கெல்லாம் இயற்கை உணவு சாப்பிட்டிங்கன்னா அதெல்லாம் வராது. அதே போல் இந்த அமீபான்னு இருக்கும், இந்த பூச்சிகள்லாம் வராமல் தடுக்கக்கூடியதாகவும் இந்த இயற்கை உணவு. வயிறு சம்பந்தமாக உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் இந்த இயற்கை உணவு மூலயமா நம்ம தீர்த்துக்கலாம். நம்ம ஒன்றும் காசு பணம் ஒன்றும் அதிகமாக செலவு பண்ண வேண்டியதில்லை. இவ்வளோ தான் சாப்பிட்ணும், இவ்வளோ தான் சாப்பிட்ணுன்னு நம்ம வந்து ஒரு லிமிட் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு அந்த இயற்கை உணவு நமக்கு பிடிச்சி நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு காசு பணம் இல்லை, இதில் ஒன்றும் அதிகமாக ஒன்றும் உங்களுக்கு செலவாகாது. உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம விட்டு போகிறது தான் போகணும். இப்போ ஏக கூர்ம ஆசனம் செய்வது எப்படி என்பதை பயிற்சி செய்வோம். பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதற்கான பலன்களை பார்ப்போம். இந்த யோகா பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தினமும் சொல்கிறோம். யோகாங்கிறது ஒரு கலை. அந்த கலையை வந்து நல்ல ஒரு ஆசிரியர்களை வச்சு நம்ம கற்றுக்கிட்டு முறையாக நம்ம பயிலுவோமானால் நமக்கு உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அப்படி முடியலன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் செஞ்சு நீங்கள் பழகிக்கலாம். ஒரே நாளில் செஞ்சு உடம்பை வந்து நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது. வலி ஏற்படும். அந்த வலி ஏற்பட்டதுன்னா மறுபடியும் நீங்கள் செய்யறதுக்கான ஒரு மனநிலைக்கு நீங்கள் வரமாட்டீங்க. ஆமாம், அது செஞ்சால் வலிக்கும் உடம்பு அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுவீங்க. அதனால் நீங்கள் அந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ரொம்பவும் போட்டு உடலை வருத்திக்கக்கூடாது. வருத்திக்கிட்டிங்கன்னா உங்களால் செய்ய முடியாது. இப்போ வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்குறோம், சரிங்களா? வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம எழுந்திரிச்சு கையை அப்படி வச்சுங்க. மறுபடியும் வந்து இது பண்ணுங்கள். இப்போ கைகளுக்கும் கால்களுக்கும் நல்ல ஒரு சிறந்த பயிற்சி ஆகும். இப்போ கண்ணுக்கு எட்ட தூரம் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த கண் பார்வையால் பார்க்கலாம். எவ்வளோ தூரம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இந்த 500 மீட்டரில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புலப்படும். ஒரு கார் போகுதா, வண்டி போகுதா, 2 வீலர் போகுதா, ஒரு பறவை பறக்குதா, அந்த மரத்தில் வந்து என்னென்ன உட்காந்துருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் வந்து எத்தனை தென்னை மரம் இருக்குது, எட்ட தூரத்தில் உள்ள பொருள் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து மரங்கள் என்ன இருக்குது, என்னென்ன மரம் இருக்குது, அதில் எத்தனைகள் பறவைகள் உட்காந்துருக்குறாங்க, இப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண் பார்வைக்கு ஒரு சிறந்த இதாக இருக்கும். அதே போல் இந்த இதில் ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா சிஸ்டத்தில் உட்காந்துருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண் பார்வை வந்து ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு இதாகும். அதே போல் இடுப்பில் உள்ள தசைகள்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். நரம்புலாம் வந்து உங்களுக்கு அடுக்கெலாம் வந்து வேலை செய்யாது, உட்காந்தே இருப்பாங்க. கண்ணுக்கும் வேலை, உட்காந்தே இருக்கிறதுனால உடலுக்கும் ஆரோக்கியம் இருக்காது. அவங்க வந்து உடம்பையே பார்த்துக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கான டைமிங் இரவில் வரை வேலை செய்யணும், பகல்லையும் வேலை செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கணக்கு கிடையாது. அதனால் அவங்க ஆரோக்கியத்தை பேணி காக்கணுன்னா நீங்கள் வந்து யோகா பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எல்லா விஷயத்துலேயும் உட்காந்துருக்கீங்களா,
இடுப்பு வலி வருதா? வராது. வராமல் தடுக்கக்கூடியது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. மனதை ஒருநிலைப்படுத்தணும். இப்போ உட்காந்துட்டு பாத்ரூம் வருதா, யூரின் வருதா, உடனே போயிட்டு வந்துடணும். இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். போயிட்டு வந்தோடனே உடனே நீங்கள் வந்து சிஸ்டத்தில் உட்காரக்கூடாது. பக்கத்தில் இந்த ஜன்னல் கதவுலாம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் திறந்து வச்சுட்டு அதை பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு இயற்கையாக மறுபடியும் வரணும். அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எளிய பயிற்சி செஞ்சோம். இப்போ செய்யறதுக்கு நம்ம ஆசனத்துக்கு நம்ம போகிறோம். சரிங்களா? நல்லா உட்காந்துங்க. வஜ்ராசனத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காந்துங்க. உட்காந்துட்டிங்களா? வச்சுட்டு மனதை வந்து ஃபஸ்ட்டு ஒருநிலைப்படுத்துங்க. ஏன்னா ஒரு காலை நீட்டி ஒரு கால் மேலே உட்காந்து நம்ம வந்து கைகளை கூம்பக்குள்ள நம்மளுக்கு பேலன்ஸு கிடைக்காம இருக்கும். அதுக்காக தான் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்திங்கன்னு சொல்கிறது. சரிங்களா? அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், இப்போது நம்ம ஆசனத்துக்கு நம்ம போகிறோம். இப்போ ஒரு காலை நீங்கள் மடக்கியே இருக்கட்டும். ஒரு காலை நல்லா நீட்டிக்கிறீங்க. எவ்வளோ நீட்ட முடியுமோ நீட்டிக்கிறீங்க. இந்த கால் பேலன்ஸ்லேயே தான் நீங்கள் நிற்கணும். சரிங்களா? இப்போ கையை வந்து கோம்பிங்க. இப்போ எண்ணிக்கைக்கு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. பொறுமையாக நீங்கள் ஆசனத்தை கலைங்க. இப்போ நிற்க முடியலன்னா 5ல் கூட நீங்கள் எழுந்திரிச்சிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் செய்ய செய்ய அந்த பேலன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா கிடைச்சிரும். கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா செய்யலாம். ஒரு நாளைக்கு 15 இல்லை 20 வேணாலும் செய்யலாம். அது செய்ய அந்த பேலன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். அதுதான் நம்ம வந்து சொல்லக்கூடிய ஆசனமாகும். இந்த ஏக கூர்ம ஆசனம் அப்படின்னு பேர். இந்த ஏக கூர்ம ஆசனம் செய்வதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம இன்னொரு பாகம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து சுகாசனத்தில் உட்காந்துருங்க. சின்முத்திரையை வச்சிங்க. மூச்சு சுவாசம் பண்ணுங்கள். இப்போ மூச்சு சுவாசம் பண்ணிட்டோம். இப்போ யோகா பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வெயில் காலத்தை வந்து நம்ம எப்படி ஓட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் நம்மளுக்கு அதிகமாக குளிர்பானங்கள், அதாவது குளிர்பானம்னா நீங்கள் வந்து வேறு எதுவும் நினைக்கக்கூடாது. இப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது. இப்போ வந்து தர்பூசணி அந்த ஜூஸ் அடித்து கொடுப்பாங்க. சாத்துக்குடி ஜூஸ் இருக்குது, ஆப்பிள் ஜூஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து வீட்லேயும் வந்து நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியிலையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம நடைமுறைக்கு ஏற்றார் போல் நம்ம உங்களுக்கு எப்படி எளிமையாக இருக்கோ, அதாவது செய்யக்கூடிய விஷயங்கள் செய்ய முடியுதோ அதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்க. ஆனால் ஒரு நாள் கூட நீங்கள் உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும். குளிர்ச்சி தேடிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இளநீர் வந்து கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இளநீர் கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்கும். இருந்தாலும் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் வீதம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் வந்து தேகம் வந்து சூடு இல்லாமல் குறைக்கக்கூடியும். நேற்று கூட ஆசிரியர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த சூடு அதிகமாச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்ட்டுன்னு. அதெல்லாம் பார்த்து நீங்கள் பழகிக்கிங்க. பழக பழக உங்களுக்கு அந்த சூட்டிலேருந்து நீங்கள் தடுக்கக்கூடியதாகும். இந்த நாக்கிலெல்லாம் கொப்பளம் வராமல் பார்த்துங்க. சூடு, இந்த அம்மை நோய் இதெல்லாம் வந்து வராமல் தடுக்கக்கூடியணுன்னா இந்த பழங்கள்லாம் அதிகமாக சாப்பிடுங்க. நீர்ச்சத்து அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நீங்கள் எப்போதுமே நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த வெயில் வந்து இருக்க இருக்க உங்களுக்கு வந்து அதிகப்படுத்திக்கிட்டு தான் போகும், குறையாது. அதனால் குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் வெளியில் விடாதீங்க. வெயில் நேரத்தில் வீட்லேயே இருக்கிறதுக்கணும். காலேஜு ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள போயிட்டு நிறைய உங்களுக்கு வந்து வெளியில் அலையாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே போல் வேலைக்கு போகிறவங்களும் நல்லா தலையில் வந்து ஒரு கேப்பு இந்தமாரி போட்டுங்க. வெயில் வந்து சூடு அதிகமாக ஆகி உஷ்ணமாகிடும். உஷ்ணமாகக்குள்ள உங்களுக்கு உடலை வந்து சூட்டிலேருந்து நீங்கள் தணிக்க முடியாது. அதனால தான் இந்த பழங்கள்லாம் சாப்பிட சொல்கிறது. இப்போது மறுபடியும் நம்ம இந்த ஏக கூர்மாசனத்தோட 2வது பாகத்துக்கு பயிற்சி, சிறிய பயிற்சிக்கு அப்புறம் நம்ம போயிடுவோம். இடுப்பில் கை வச்சிங்க, திருப்பிங்க. ஃபஸ்ட்டு இடுப்பை வந்து நல்லா வளைக்கிறதுக்கு நல்லா முயற்சி பண்ணிக்கணும். அதே போல் கை நீட்டிக்கிட்டு உட்காந்து எழுந்திரிங்க. எழுந்திரிக்க உங்களுக்கு கால் வலி இல்லாமல் இருக்கும். காலில் உள்ள மரப்புத்தன்மை வந்து குறைஞ்சிடும். அதே போல் அந்த நரம்பு சுருட்டல்கள்லாம் வந்து இல்லாமல் தடுக்கக்கூடியதாகும். இப்படி வந்து இந்த வஜ்ராசனம் வந்து அவ்வளோ விஷயத்தையும் நமக்கு பண்ணுது. அதே போல் இந்த கையை மடக்கி அடி வயிற்றில் வச்சுக்கிட்டிங்கன்னா
நல்லா ஒரு கணையங்கள்லாம் நல்லா வேலை செய்யும். இதையும் ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அப்படி வயிறு வந்து நல்லா அமுக்குது பார்த்தீங்களா? அப்போ கல்லீரல் கணையம் வந்து நன்றாக செயல்படும். உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு விடுபடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இது ஆசனமாகும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மலச்சிக்கல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது வந்து இருந்ததுன்னா இதுமாரி அடி வயிற்றில் நல்லா கையை வச்சுக்கிட்டு இப்படி குனிஞ்சு ஒரு 10 நடை ஏந்திரிங்க. ஏந்திச்சிங்கன்னா உங்களுக்கு வயிற்றில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மலச்சிக்கல்லேருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு சிறந்த ஒரு ஆசனமாகும். இப்படி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பார்த்து பலனடையணும். இப்போ நம்ம வந்து மீண்டும் 2வது சுற்றுக்கு சொல்ல போகிறோம். இந்த காலை நீட்டி வலது காலை மடக்கிக்கிட்டோம், இடது காலை நல்லா நீட்டிக்கிங்க. நீட்டிக்கிட்டு பேலன்ஸ் பண்ணிங்க, நல்லா கையை கொம்பிக்கிங்க. எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. பொறுமையாக ஆசனத்தை அப்படியே கிளம்பி. இப்போ 5 மூச்சு சுவாசம் பண்ணோம். 2 முறையும் நம்ம பண்ணிட்டோம். அதற்கு உண்டான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சர்க்கரை நோய், இந்த கொலஸ்ட்ரால் உள்ளவங்க, இவங்கெல்லாம் வந்து உடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு சொல்ல போகிறோம். அதை தினமும் நீங்கள் பார்த்து பலனடையணும். என்னென்ன உணவு சாப்பிட்ணும், உடலை எப்படி தகுதியாக வச்சுக்கணும், இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு பலனடைஞ்சிங்கன்னா அதற்கான பலன்கள் உங்களுக்கு கை மேல் கிடைக்கப்படும். ஒரு 30 நாள் 60 நாள் இப்படி டயட்டில் இருந்துட்டிங்கன்னா, நம்ம சொல்கிறதபடி நீங்கள் டயட்டில் இருந்து அதை நீங்கள் சரிவர கடைப்பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு அந்த நோயிலேருந்து பரிபூர்ணமாக குணமடைகிறதுக்கான ஒரு சிறந்த ஆசனங்கள் இது. ஆசனங்கள்லாம் இது இல்லாமல் உங்களுக்கு டிப்ஸ் வர கொடுக்குறோம். பழங்கள் என்ன சாப்பிட்ணும், பாகக்காயை வந்து எப்படி சாப்பிட்ணும், இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த கல்லீரல் கணைகள் வந்து இது வந்து அமுக்கப்படுகிறது. இப்போ ஒரு காலை மடக்கிக்கிட்டோம் வஜ்ராசனத்தில், ஒரு காலை நீட்டிக்கிட்டு கைகளை கோம்பக்கூடியில் உங்களுக்கு வந்து கல்லீரல் கணையம் நன்றாக அமுக்கப்படுகிறது. அமுக்கப்பட்டதுன்னா சர்க்கரை நோயிலிருந்து உங்களுக்கு விடுபடக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாகும். அதே போல் தோல் சருமலாம் பார்த்திங்களா, அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஆசனமாகும். அதே போல் விலா எலும்புன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த விலா எலும்புகள்லாம் பலப்படும். நன்றாக பலப்பட்டு உங்களுக்கு தேகம் வந்து ஆரோக்கியம் பெறும், பொலிவு பெறும். அதே போல் இந்த நரம்பு சுருட்டல்னு உள்ளவங்க இதை தினமும் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த நரம்பு சுருட்டல்லேருந்து விடுபட்டு நீங்கள் நன்றாக செயல்படுவீர்கள். இந்த பிட்டப்பகுதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது தொடையில் உள்ள சதைகள், இதெல்லாம் தேவையில்லாத சதைகள்லாம் குறைஞ்சி இதற்கு ஒரு சிறந்த ஒரு மருந்தாக இந்த ஆசனம் விளங்குகிறது. இதை கொஞ்சம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியை கொடுக்கக்கூடியதாகும். நடுக்கும் பார்த்தீங்களா, தொடையெல்லாம் இப்போ செஞ்சிங்கன்னு வச்சிங்களா, தொடையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நடுக்க ஆரம்பிச்சிதுன்னா தேவையில்லாத சதைகள்லாம் குறைஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். டெய்லி நீங்கள் வந்து செய்ய செய்ய அந்த தொடை நடுக்கம் வந்து நின்றுடுச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கீங்க, எந்த விதமான கோளாறும் இல்லை, வாயு தொல்லைகள் இல்லை, தொடையில் தேவையில்லாத சதைகள்லாம் குறைக்கப்படுகிறது அப்படின்னு நம்மளுக்கு வந்து அர்த்தமாகும். அதே போல் இந்த வயிறு வந்து தொந்திகள்லாம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தொந்திகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், உடல் வந்து ஆரோக்கியம் பெறும். தொந்தி குறைஞ்சிட்டாலே உடல் வந்து ஆரோக்கியம் பெறும். அதே போல் கைகளுக்கும் கால்களுக்கும் ஒரே நேரத்தில் நன்றாக வலுவூட்டப்படுகிறது. காலையும் நீட்டிக்கிறோம், கையையும் நீட்டிக்கிறோம். அப்படிங்க உள்ள கைகளில் உள்ள நரம்புகளுக்கும் கால்களில் உள்ள நரம்புகளுக்கும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு திறன்மிக்க ஒரு ஆசனமாகும். அதே போல் வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாகும் இந்த ஆசனம். இதுக்கு பேர் வந்து ஏக கூர்ம ஆசனம்னு பேர். இந்த ஆசனத்தை வந்து அனைவரும் செய்யலாம். இது பெரியவர்கள் சிறியவர்கள் அப்படின்லாம் கணக்கு கிடையாது. இது வந்து அனைவரும் சமமாக செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாகும். இதை செஞ்சோன்னா அனைவருமே பலன் பெறலாம். இதில் பெண்களுக்கு வந்து மிகவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த ஒரு ஆசனமாகும். அவங்க செஞ்சாங்கன்னா அதிக பலன்களை பெறக்கூடியதாகும். அதனால் இந்த ஆசனங்கள்லாம் தினமும் நீங்கள் பார்த்து மகிழ வேண்டுமென்றால் மகதிஸ்ரீயின் தினம் ஒரு யோகாவை பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை உங்களை சந்திப்பதில் மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம்.